வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புறேன். நல்லா இருக்கணும். தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்திருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறதுன்னா, விஜயோட ஜனநாயகன் மூவி ஏன் ரிலீஸ் ஆகலை, இதற்கான காரணம் என்ன, அது ஆரம்பிக்கப்பட்ட தேதிப்படி நம்ம ஒரு கணக்கிடுவோம். எப்பவுமே பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு நல்ல தொழில் பண்ணுறோம், எல்லாமே ஒரு நல்ல நேரம்னு பார்த்து சுபமுகூர்த்த நாளில் தான் நம்ம பண்ணுறோம், விசேஷமாகவும் பண்ணுறோம். எல்லாருமே தொழிலில் அந்த நம்ம ஆரம்பித்த தொழிலில் வெற்றி பெற்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. கல்யாணம் நம்ம பண்ணுறோம் நல்ல நேரத்தில் தான் பண்ணுறோம். எல்லா கல்யாணமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மன வாழ்க்கை இருக்கா, டைவர்ஸ் எதுவும் ஆகாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரிக்கே எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு நல்ல நேரம் பார்க்காம நம்ம பண்ணுறதே கிடையாது, முகூர்த்த நாளில் தான் பண்ணுறோம். ஆனால் ஜோதிடத்துக்குள்ள நுணுக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அன்னையோட நல்ல நேரம் தான் பார்க்குறீங்க, அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபியூச்சரில் அதை ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு என்ன உயிரோட்டம் உருவாகுது, கோச்சார பலன் நம்ம பார்க்குறோம்ல, அது மாதிரிக்க கோச்சார பலன், அன்னைய கோச்சார பலன் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வர்ற எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு எத்தனை நாள் இதுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த ஜோதிட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அப்போ அதனால தான் அந்த காலத்துலலாம் மன்னர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜோதிடத்தை. சரியா? இந்த வானவில் சாஸ்திரம் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க? மன்னர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த படம் ரிலீஸ் ஆகாதது காரணம் அது ஆரம்பிக்கப்பட்ட நேரம். சரியா? ஏன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்ம கணிச்ச விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக தடை பண்ணணும் ஒரு 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 கணக்கு இருக்கும். அது வந்து எதனால எதுக்கு இப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும். அது எது அந்த அந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்ட டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்க போகுதுன்னா 4/10/2024 இந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. ஒரு 9:30 மணிலேருந்து 10:30 மணி கணக்கு வச்சு 10 மணி கணக்கு எடுத்திருக்கேன். அப்போ அன்னைக்கு நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்கணமா அன்னைக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலா ராசி சித்திரை நட்சத்திரங்க. அப்போ இப்போ அது ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, செவ்வாய் திசை சித்திரை நட்சத்திரத்தில் உதிக்குது அந்த நாள், அந்த நேரம். அப்போ அன்னைக்கு நடக்கிறது செவ்வாய் திசை. செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னா லக்னாதிபதி. அவர் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா வந்து விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி பிளஸ் 6ஆம் இடத்ததிபதி. 6ங்கிறது வழக்கு, எதிரி. சரியா? வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடன், இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கடன் இருக்கும் அந்த கேவிஐ நிறுவனத்துக்கு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ட தெரியும். இப்போ வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போச்சு. இது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி. 6 கூடையவன் 8க்கு போயிட்டாரு, பிளஸ் லக்னாதிபதியா இருந்தாலும். அப்போ என்ன 8ல இருந்து திசையை நடத்துறாரு. அப்போ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சந்திக்காம இந்த படம் ரிலீஸ் ஆகாது. புரிஞ்சுக்கிறீங்க? அந்த திசை ஆரம்பிச்சது. ஆனா நடந்த புத்தி யாரு அப்படின்னு பார்க்கும்போது கேது புத்தியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க பூஜை போட்ட நேரம் கேது. கேது என்ன பண்றாரு, 10ஆம் இடத்து சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, புதனோட சேர்ந்து. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒருத்தன் வந்து ஒரு பதவிக்கு வரணும், ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம நடக்கணும் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு செய்யாது கேது இருந்தா. ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து, ஒரு தடையை கொடுத்து, நம்மளோட நெருக்கடியை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அது வந்து அதோட வேலையை அதை செய்ய வைக்கும். அதுவும் தாண்டி இந்த 10-11 இருந்தா, 10-11 இருந்தா, அப்போ 10ஆம் இடத்த அதிபதி 11 இருக்காரு, அதோட சேர்ந்து கேது உட்காந்துருக்காரு. இப்போ என்ன ஆகுது, அப்போ பயங்கர தடைய போராட்டத்தை கொடுத்து தான் அது வெற்றியை கொடுக்கணுங்கிறது விதி. ஆரம்பிச்சதே கேதுவா, கேது புத்தியா. செவ்வாய் 8க்கு போயிட்டாரா, 6 கூட 8க்கு போயிட்டாரா, வழக்கு விஷயத்தெல்லாம் சந்திச்சாங்களா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் சந்திச்சாங்களா, கோர்ட்ல இருந்து எல்லாமே இருந்துச்சா, அதை தாண்டி அது ஒரு ராஜயோகத்தையும் அது கொடுக்க முடியல 8ஆம் இடத்துல தாண்டி. இவர் இது ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சூரியன் இங்கே உட்காந்துருக்காரு கேதுவோட சேர்ந்து. அதனால தான் அது தடைப்பட்டது. அவர் 10ஆம் இடத்த அதிபதி சூரியன். அப்போ அங்கேயே தடைப்பட்டுருச்சு கேதுவோட இருந்து. ஏற்கனவே கேதுவோட ஆதிக்கத்தில் எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண நேரமும் அது மாதிரி ஒரு நேரம். அப்போ அங்கே அது தடைப்பட்டுருச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூரிய புத்தி ஆரம்பிச்சாலும் அந்த சூரியனோட சில சூட்சமங்கள் அந்தரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நேரத்தில் தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ சென்சாருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இடையில இந்த எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, எல்லாம் ஓடி வந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 10 கூடையவன் 11ல் 11ஆம் இடத்த அதிபதியோட சேர்ந்து சூரியன் உட்காந்துருக்காரு, அது கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்கு. இப்போ இது மாதிரிக்கே தான் இதோட கிரக அமைப்பு இருந்துச்சு. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல வந்து உங்களுக்கு சந்திரனோட புத்தி ஆரம்பிச்சிச்சு. சந்திரன் யாருடைய பாக்கியாதிபதி, அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா 12ஆம் இடத்துல. இப்படிப்பட்ட கிரகம் உட்கார்ந்துருக்கும் போது சுக்கிரன் பலமா 12ஆம் இடத்ததிபதி பலமா உட்காந்துருக்கு. அதாவது இந்த படம் வந்து இனிமே பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி அதீத அலைச்சலை கொடுத்துருச்சு. பாக்கியாதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி பிளஸ் 7ஆம் இடம் தாங்க சமுதாயம், மக்கள். அந்த அவரோட யார் சந்திரன் தான் மனோகாரகன். அந்த படம் மனசுக்கு பிடித்தது மாதிரிக்கே வெற்றி பெறணும்ல. சந்திரன் மனோகாரகன். எப்பவுமே ஒரு சினிமா துறையில் வெற்றி பெறதுக்கு சுக்கிரன், சந்திரன், புதன் ஒரு 3 கிரகம் ரொம்ப மஸ்டா முக்கியம். அதுக்கப்புறம் ராகு பிரம்மாண்டத்துக்கு. இப்படிப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன் சுக்கிரனோட சேர்ந்து 7ஆம் இடத்த அதிபதியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது என்னன்னா வெளிநாடு, வெளிமாநிலம், நம்ம ஸ்டேட் எல்லா இடத்துலையுமே இது வந்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போகுது இந்த படம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் தான் சமுதாயம். அந்த இடம் வந்து சுக்கிரன் வந்து பலம் பெற்றுட்டாரு. வெளிநாட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப இந்த சுக்கிரனோட சேர்ந்து பாக்கியாதிபதி சேர்ந்து உங்க 7ஆம் மாதம் அதாவது வந்து இப்ப மக்களுக்கு தேவையான படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இப்ப 1/6க்கு அப்புறம் இனிமே வந்து இப்ப தான் அது ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த சூட்சமங்கள் போயிட்டு இருக்கு. போன உடனே இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப இந்த 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 இன்னும் ஒரு 20, 25 நாள்ல ரிலீஸ் ஆகணுங்கிறது என்னோட கணக்கு. அந்த சூட்சமங்கள பார்க்கும்போது. அப்ப இந்த சந்திர புத்தியில 100% படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து 12ஆம் இடம் வந்து உலகம் ஃபுல்லா 12ஆம் இடம் தான் வந்து உங்களுக்கு சுக்கிரன். அவர் வந்து பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. அதோட பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்திருக்கு. பாக்கியத்தை அனுபவிக்கணும். அதுதான் அலைச்சல குடுத்த சந்திரன் தான் வந்து அலைச்சல். புரியுதா? அது 12ஆம் இடம். அப்ப அது அந்த அந்த விஷயத்த அலைச்சல குடுத்ததுக்கு அப்புறம், மன உளைச்சல குடுத்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்து வெற்றிய குடுக்க போகுது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த இடத்துல 12ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. சரியா? உட்கார்ந்துட்டாரு. அத்தனை 12ஆம் தேதி சுக்கிரனும் பலம் பெற்று உட்கார்ந்துருச்சு. இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு. எப்பவுமே பார்த்துக்கிருங்க. என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் செய்ய போகும்போது, அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கே முடிக்கிறத பத்தி பேச்சே கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஒரு வந்து குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், கேக் வெட்டுறோம். அதோட வந்து ஓகே அன்னைக்கு நல்ல நாளா இருக்கா? இது ஒரு நல்ல பிறந்த நாளா? அப்படிங்கிறதால அது முடிஞ்சு போயிடும். அது மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் எதுக்குள்ள கமிட்மெண்ட் பண்றோம்? அந்த கமிட்மெண்ட் முடிக்கும்போது நமக்கு அந்த சரியான நேரம் இருக்கா? இது என்ன லக்கண புள்ளியில உருவாகுது? இது எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணணும். இது பல கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ற ஒரு தொழில். எப்பவுமே இது மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆனா நம்ம சொல்லி அந்த நேரத்துல பர்ட்டிகுலர் நேரத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கணும். அது வரைக்கும் முடிக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவா நான் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எந்த தோல்வியும் வராது. இதான் அதுக்குள்ள நுணுக்கம். அத தாண்டி அந்த கிரக சூழ்நிலை நம்ம யாரோ நம்ம இந்த நேரம் ஒண்ணு, அந்த புரொடியூசரோட டைம் நல்ல நேரமா பார்த்துக்கணும். அத தாண்டி அதுக்கு நடிக்கிற ஹீரோவோட டைம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்படி இது பார்த்து கால்குலேஷன் பண்ணி தெளிவான நேரத்துல நம்ம பூஜை போட்டு ஒரு படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வெற்றிய குடுக்கும். அது நம்ம குறிச்ச நேரத்துல வரணும் அந்த படம். அதுதான் இங்க வெற்றியே. அதை தாண்டி விஜய்க்கு ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் பண்ணி தான் இப்போ வந்து சிஎம் ஆயிருக்காரு. எவ்வளவோ தடை, எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் சந்திச்சு தான் வந்து ஏன்னா அதெல்லாம் அதை பத்திலாம் நம்ம பேசியிருப்போம். ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பேசிட்டோம். அதெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம். அப்ப இந்த ஆரம்பிச்ச நேரமும் அது மாதிரி நேரம். அதனால தான் இவ்வளவு தடையை சந்திச்சிருந்திருக்கு. ஆனா தடையை சந்திச்சாலும் இது விபரீத ராஜயோகம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போகுது. மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போகுது. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.